people, welcome back to Payil Agam. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஃப்ளமேஷன் டாபிக் பேத்தாலஜியில் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸோ இன்ஃப்ளமேஷன் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்ல போகிறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி போடுறேன். ஸோ டூ என்ஜாய் தி ஸ்டோரி, ஃபுல்லாக பாருங்கள். யூ வில் ரியலி லைக் இட். டூ வாட்ச் டில் தென். ஸோ எஸ், லோக்கல் இன்ஃப்ளமேஷன். வாட் இஸ் ஃபஸ்ட் இன்ஃப்ளமேஷன்? பேசிக்ஸ் பார்த்துட்டு கதைக்குள்ளே போகுமா? So this is what is inflammation. Inflammation, it is a local response of a living tissue to an injury due to any agent. இது வந்து ஒரு லோக்கல் ரெஸ்பான்ஸ் டு எனி ஒரு லிவிங் டிஷ்யூ வந்துட்டு லோக்கல் ரெஸ்பான்ஸ். ஒரு இன்ஜுரி வந்துச்சுன்னா ஒரு ஃபஸ்ட்டு லோக்கல் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது தான் இன்ஃப்ளமேஷன். இட் இஸ் த பாடி டிஃபென்ஸ் இன் ஆர்டர் டு எலிமினேட் ஆர் லிமிட் த ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு வந்துட்டு ஒரு பேட் ஃபெலோ நம்ம பாடிக்குள்ளே வரும்போது அதை வந்து எப்படியாச்சும் எலிமினேட் பண்ணணும். இல்லைனா அதை வந்து நம்ம மற்ற ஹெல்தி டிஷ்யூக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ இதில் எலிமினேட் ஆர் ஸ்ப்ரெட், லிமிட் த ஸ்ப்ரெட் இது பண்ணணும். ஃபாலோட் பை ரிமூவல் ஆஃப் நெக்ரோஸ் செல்ஸ் அண்ட் ரிப்பேர் த டேமேஜ் செல்ஸ். ஸோ டேமேஜ் ஆன செல்லையும் சரி பண்ணிவிட்டு அது சாவடிச்ச செல்லெல்லாம் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுதான் அல்டிமேட் எய்ம் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். ஸோ எதனால இந்த இன்ஃப்ளமேஷன் காஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூ கேன் யூஸ் திஸ் ஆஸ் யோர் நோட்ஸ் ஆல்சோ. எதனால இன்ஃப்ளமேஷன் ஆகலாம்? ஸோ இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ் லைக் பாக்டீரியாவால் வரலாம், வைரஸால் வரலாம், டாக்ஸின்ஸால் வரலாம், ஃபங்கையால் வரலாம், பேரசைட்டால் வரலாம். இன்ஃபெக்ஷன்ஸ்னால இன்ஃப்ளமேஷன் வரலாம். இப்போ ஃபிசிக்கல் ஏஜென்ட் லைக் ஹீட்டு, கோல்டு, ரேடியேஷன், மெக்கானிக்கல் ட்ராமா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் வரலாம். ஸோ கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் லைக் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஃபைபர்ஸாலையும் இன்ஃப்ளமேஷன் வரலாம். இம்யூனாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் லைக் செல் மீடியேட்டட் ஆன்டிபாடி ரியாக்ஷன் வந்துட்டு நடக்கும்போது இன்ஃப்ளமேஷன் நடக்கும். ஸோ நம்மளோட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வெளியிலேருந்து வரும்போது ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கும். அப்போ இன்ஃப்ளமேஷன் நடக்கும். அதனால தான் ஃபீவர் வரும். வில் see in detail about everything. Next is the most interesting stuff. ஸோ வந்துட்டு கார்டினல் சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா தட்ஸ் கால்ட் இன்ஃப்ளமேஷன். ஸோ ரூபர்னா வந்துட்டு ரெட்னஸ். ஸோ ரூபர்னா ரெட்னஸ், காலர்னா வந்து ஹீட். டெம்பரேச்சர் வந்து எந்த சைட்டில் வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்குமோ அந்த சைட்டில் வந்து ரெட்னஸ் இருக்குமா. அடுத்தது வந்து அந்த இடத்துல வந்து நிறைய பிளட் சப்ளை இருக்கும். நிறைய பிளட் வந்து அந்த இடத்துல ரஷ் ஆகிறதுனால அங்கே வந்துட்டு ஹீட் கொஞ்சம் சூடாக இருக்கும் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்வெல்லிங் இருக்கும். டியூமர்னா ஆஃப்கோர்ஸ் ஸ்வெல்லிங். டோலார்னா பெயின், அந்த இடத்துல பெயின் இருக்கும். அப்போ ஃபங்க்ஷினா லெசா எப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து லாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ என்னென்னது? ரூபர், கோலர், டாலர், டியூமர் அண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு கம்மியாகும். ஸோ ஹீட், ரெட்னஸ், ஸ்வெல்லிங், பெயின் அண்ட் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த ரெட்னஸ், ஹீட், ஸ்வெல்லிங் வந்து பெயின் இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க வந்துட்டு இந்த லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சவங்க வந்து ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் த கார்டினல் சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். ஸோ வி ஹாவ் 2 types of inflammation, acute inflammation and a chronic inflammation. ஸோ acute and chronic என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? அக்யூட்னா வந்து அப்படியே ரேபிட் ஆன்செட், சடனாக திடீர்னு வந்துடும். அப்புறம் ஷார்ட் லிவ்ட் டியூரேஷன். ஸோ அது திடீர்னு வரணும், திடீர்னு அதோட ஆக்ஷன் வந்துட்டு சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்புறம் நியூட்ரோஃபில்ஸ் தான் வந்துட்டு வெரி மச் இன்வால்வ் இன் அக்யூட் இன்ஃப்ளமேஷன். அப்புறம் எடிமா காஸ் பண்ணும். இது க்ரானிக்கில் என்ன ஆகும்னா, க்ரானிக்கில் வந்து இது வந்து ஸ்லோ ஆன்செட், நம்மளுக்கு லேட் இன் ஆன்செட் அண்ட் லாங்கர் டியூரேஷன். இது ஷார்ட் டியூரேஷன், லாங்கர் டியூரேஷன். ஆஸ் வி நோ, chronic இஸ் ஆல்வேஸ் லாங்கர் டியூரேஷன். ஸோ இங்கே வந்து லிம்ஃபேட்டிக்ஸ், மேக்ரோஃபேஜஸ், மோனோசைட்ஸ்லாம் வந்துட்டு இன்ஃப்ளமேட்டரி செல்ஸாக இன்வால்வ் ஆகும். அப்புறம் கிரானுலோமா ஃபார்மேஷன் will be seen in a chronic inflammation. ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷன். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி, அக்யூட் இன்ஃப்ளமேஷன். அக்யூட்லேருந்து தான் க்ரானிக் நடக்கும். ஸோ அக்யூட்டோட ஸ்டோரியை பார்க்கலாமா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்யூட் இன்ஃப்ளமேஷனில் வந்துட்டு டூ பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்துட்டு வாஸ்குலர் ஈவெண்ட், ரெண்டாவது வந்து செல்லுலார் ஈவெண்ட். ஸோ வாஸ்குலர் ஈவெண்ட்டில் நடக்கும். டெல் யூ, இப்போ தான் நம்ம ஸ்டோரியோட பிளாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ என்னென்ன நடக்கும்? ஸோ இப்போ வந்துட்டு இதுதான் ஸ்கின். ஓகே, இதுதான் வந்துட்டு பிளட் வெசல். இதில் வந்துட்டு இதுதான் endothelial cells and இங்கே தான் WBCs எல்லா பிளட்டுமே இங்கே தான் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ
ஸோ திஸ் இப்போ ஒரு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் வழியா இந்த பாக்டீரியா இல்லை மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளேருந்து உள்ளே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்காங்க, இதுதான் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்துருச்சு உள்ளே. ஸோ ஸ்கின்னுக்குள்ளே வந்துருச்சு, பிளட் வெசல் இருக்குது. இப்போ நம்ம அல்டிமேட் எய்ம் என்னன்னா WBCs நடுவில் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ இவர் தான் வில்லன். ஸோ WBC தான் ஹீரோ. ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு இவர் வெளியில் வந்து இவர் கூட ஃபைட் பண்ணணும், இவர் கூட டக்குன்னு ஃபைட் பண்ணணும். அந்த ஃபைட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஈவெண்ட்ஸ்லாம் we are going to see now. ஸோ அது ரொம்ப ஈஸியான மேட்ரு இல்லை. அவங்க வெளியில் வந்து சண்டை போடுறது, அது என்னென்னலாம் மெக்கானிசம் வச்சு வெளியில் வந்து சண்டை போட போகிறான்றது தான் we are going to see now. ஃபர்ஸ்ட் வந்து வாஸ்குலர் ஈவெண்ட் நடக்கும், அதுக்கப்புறம் செல்லர் ஈவெண்ட் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வாஸ்குலர் ஈவெண்ட்டோட ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இந்த சைட்டுக்கு வந்துருச்சா, வந்தோடனே என்ன நடக்கும்னா நம்ம பிளட் வெசல் என்ன நடக்கும், எந்த இடத்துல அந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கோ அந்த இடத்துல ஒரு வாசோ கான்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும். ஸோ அந்த பிளட் வெசல்ஸ் இங்கே வந்து கான்ட்ராக்ட் ஆகிடும். பிளட் வெசல்ஸ் இந்த சைட், அந்த சைட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்க இடத்துல கான்ட்ராக்ஷன் வாசோ கான்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் a transient vasoconstriction of arterioles. ஸோ டிரான்சியன்ட்னா வந்துட்டு இம்மீடியட்டாக நடக்கும், ரொம்ப அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இம்மீடியட் வாஸ்குலர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால we call it as transient. vasoconstriction is அந்த சைட் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கிற இடத்துல வந்துட்டு இந்த கான்ட்ராக்ஷன் vasoconstriction நடக்கும். ஸோ what's called, ஸோ irrespective of the type of injury, என்ன இன்ஜுரினா நடந்துக்கலாம், immediate vascular response will be seen. அப்புறம் ரெஸ்பான்சிவ் ஃபார் பிளன்ச்சிங் அண்ட் இமீடியட்லி ஆஃப்டர் த இன்ஜுரி. ஸோ வாட்ஸ் பிளன்ச்சிங்? ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கிற இடத்துல வாஸ்குலர் கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்குமா, பிளட் வெசல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின்ல வந்து நம்ம எல்லோஷ் கலரேஷன் தெரியும், அதுதான் பேர் தான் பிளன்ச்சிங். அதோட பேர் வந்து டேர்ம் இஸ் கால் பிளன்ச்சிங். ஸோ மைல்டு இன்ஜுரி வந்துட்டு இந்த வாஸ்குலர் கன்ஸ்ட்ரிக்ஷன் எப்போ நடக்கும், ஒரு 3 to 5 செகண்ட்ஸில் நடந்துடும். இல்லைனா ஒரு சிவியர் இன்ஜுரியாக இருந்துச்சுன்னா 5 minutes ஆகும். ஸோ இட் இஸ் வெரி இமீடியட். ஸோ இட்ஸ் கால்ட் டிரான்சியன்ட். ஓகே, next let's see the next second step பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து progressive vasodilatation. ஸோ என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கான்ட்ராக்ஷன் நடந்த இடத்துல வந்துட்டு அதே சைடு மைக்ரோ ஆர்கானிசம் எந்த இடத்துல இருக்கோ அந்த மைக்ரோ பக்கெட்டில் எங்கே வந்து வாசோ கான்ஸ்ட்ரிக்ஷன் நடந்துச்சோ அங்கே வாசோ டைலட்டேஷன் நடக்கும். ஸோ வாசோ டைலட்டேஷன் இஸ் லைக் பிளட் வெசல்ஸ் வந்துட்டு டைலேட் ஆகும், ஓப்பன் அப் ஆகும். ஓப்பன் அப் ஆகிற இடத்துல என்ன ஆகும் அதிகமாக இருக்கும், ஏன்னா பிளட் வெசல் வந்துட்டு டைலேட் ஆயிடுச்சுன்னா அப்போ இங்கே நிறைய பிளட் வந்து அக்யூமுலேட் ஆகும். ஸோ வித்தின் half an hour, இந்த இன்ஜுரிக்கு half an hourக்குள்ளே இது நடக்கும். ஸோ இங்கே பிளட் ரொம்ப அக்யூமுலேட் ஆகிறதுனால என்ன நடக்கும்னா இந்த இடத்துல ரெட்னஸ் காஸ் ஆகும். ஸோ டியூ டு திஸ் இன்க்ரீஸ் த பிளட் வால்யூம் வார்ம்த்தும் இருக்கும். ஸோ இந்த நம்ம ஸ்கின் சர்ஃபேஸில் ரெட்னஸ் தெரியும், வார்ம்த்து தெரியும். ரூபர் அண்ட் கேலோர் சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் ரெண்டு சைன் we have got. So next, let's see the next step. So elevation of the local hydrostatic pressure. So first hydrostatic pressure என்னன்னு பார்த்துருவோமா. ஸோ இதுதான் பிளட் வெசல், இதுதான் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஸ்பேஸ். ஸோ எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஸ்பேஸ்லேருந்து உள்ளே வந்து ஃப்ளூயிட் இன்ஃப்ளோ இருந்துச்சுன்னா that's called oncotic ப்ரெஷரால் வெளியில் இருக்க ஃப்ளூயிட் வந்து உள்ளே வரும். ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரால் உள்ளே இருக்க ஃப்ளூயிட் வந்து வெளியில் போகும். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னா உள்ளே இருக்க ஃப்ளூயிட் எல்லாமே வெளியில் போகும். ஆங்கோட்டிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெளியில் இருக்க ஃப்ளூயிட்லாம் வந்துட்டு உள்ளே போகும். ஸோ இதெல்லாம் இதை வந்துட்டு இது பேலன்ஸ் பண்ணும், இது பேலன்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஹியர் இப்போ என்ன நடக்கும்னா எலிவேஷன் ஆஃப் லோக்கல் இப்போ இங்கே வந்து பிளட் ஃப்ளோ அதிகமாகிடுச்சா அப்போ என்ன ஆகும், ஆங்கோட்டிக் ப்ரெஷர் கம்மியாகிடும். ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்துட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பிளட் ஃப்ளோ வந்துட்டு பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆனதுனால ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா we will be able to see. ஸோ இங்கேருந்து fluids will be going out to the extrastitial space. ஸோ இங்கேருந்து வெளியில் போகும். So that will cause edema. So fluids from the blood vessels வந்துட்டு வெளியில போகுது, ஸ்பேஸ்க்குள்ள fluids போதா. So this will cause edema, but that is called transient edema. வந்துட்டு transudation of fluid into extracellular space, the transient edema. It will cause swelling, but இது என்னன்னா so you will get the tumor. Swelling will be seen, you will get the tumor. So you get இங்க வந்துட்டு rubor and calor வந்து we'll be able to see. Next stepல we'll be able to see tumor. ஸோ ஆனால் இங்கே என்ன நடக்கும்னா இங்கே வந்துட்டு நம்ம பிளட் வெசல்ஸில் வெறும் RBCs மட்டும் இல்லை, WBCs இருக்குது, பிளேட்லெட்ஸ் இருக்குது, பிளாஸ்மா இருக்குது, எல்லாமே இருக்குது, RBC இருக்குது. ஆனால் வந்துட்டு இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிடில் போகும்போது இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து வெளியில் மூவ் ஆகாது. So only if the proteins move out, that's called exudate edema. ஓகேவா? இப்போ transudate edemaல இந்த proteins வந்துட்டு
plasma proteins will not go out. So albumins-la நம்ம blood vessels இருக்கும் அதெல்லாம் வெளியில போகாது. That is only will cause transudate edema. Okay, do you understand? Next வந்து இப்போ என்ன நடக்கும்னா due to slowing and stasis in the slow movement ஆல என்ன நடக்கும்னா increase permeability and increase concentration of red cells, and that will increase the blood viscosity. So that will be increasing. So margination நடக்கும். I'll tell you in the next step. Next step வந்து increase vascular permeability. நம்ம ஹீரோக்கு என்ன வேணும்? அவரோட அல்டிமேட் எய்ம் வந்துட்டு நம்ம ஹீரோட அல்டிமேட் எய்ம் இஸ் டு கம் அவுட் சைட் அண்ட் ஃபைட் திஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு, இன்னும் அவர் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. WBC வெளியில் வரதுக்காக தான் இவ்வளோ மெக்கானிசம் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் மெக்கானிசம் சி, இதுதான் அந்த ஆல்மோஸ்ட் விவ் கம் டு த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்திருக்கோம், ஆனால் முடியல. ஸோ இன்க்ரீஸ் வாஸ்குலர் பெர்மியபிலிட்டி, இதுதான் பிளட் வெசல். பிளட் வெசல் வந்துட்டு நார்மலாக என்ன ஆகும், நம்ம ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனோடனே ஆங்கோட்டிக் ப்ரெஷர் மூலமாக போன ஃப்ளூட் வந்து போன ஃப்ளூட் வந்து திருப்பி வந்துட்டு பிளட் வெசல்குள்ளேயே கொண்டு வரும் ஆங்கோட்டிக் ப்ரெஷர் வழியா. ஸோ இங்கே டிரான்சிடேட் எடிமா என்ன ஆகும், பிளட் வால்யூம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதுனால ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து ஆங்கோட்டிக் ப்ரெஷரோட இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே இருக்க இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஸ்பேஸுக்குள்ளே போயிடும். ஸோ that's called transudate edema. அப்போ வந்துட்டு exudate edema. We going to see about exudate edema. So what is that? இதுதான் blood vessel vasodilationல தான் இருக்கு. So increase number of hydrostatic pressure increase ஆகுது. increase ஆகும்போது என்ன ஆகும்னா there will be gaps between this endothelial gap formationsனால இந்த இடத்துல என்ன நடக்கும்னா இங்கே என்ன நடக்க போகுதுன்னா இந்த ஆக்சுவலி இப்போ நம்ம வந்துட்டு இந்த WBCயை வெளியில் கொண்டு போனோம். எப்படி கொண்டு போக முடியும், நம்ம ஹீரோ வெளியில் கொண்டு போனோம், இந்த வில்லன் கூட சண்டை போட. ஸோ மோஸ்ட்லி வாட்ஸ் பாசிபிள், இந்த எண்டோதீலியல் கேப் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும் தானே வெளியில் போக முடியும். ஸோ இன்க்ரீஸ் வாஸ்குலர் பெர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனோடனே என்ன நடக்கும்னா இந்த கேப் மூலமா என்ன ஆகும்னா இந்த கேப் மூலமா WBCஸும் வெளில போயிடும், அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் உள்ளே இருக்க பிளட் வெசல்ஸில் இருக்க ப்ரோட்டீன்ஸும் வெளில போயிடும். ஸோ வெளில போனோடனே it will cause edema, but an exudate edema which will contain protein in it. Do you understand? WBC இப்போ வெறும் ஃபஸ்ட்டு நம்ம WBC வெளியில் அனுக்கலாம்னு நினச்சோம், ஆனால் இப்போ WBC கூட பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸும் வெளியில் போயிடும். எதுக்காக, அந்த வில்லன் கூட ஃபைட் பண்ணுறதுக்காக. எல்லாரும் வெளில போனே அதுவும் எடிமா ஃபார்ம் ஆகும். ஆனால் exudate edema will cause an exudate edema. ஓகே, ஸோ இன்க்ரீஸ் வாஸ்குலர் பெர்மியபிலிட்டி. டிரான்சுடேட் எடிமாவுக்கும் எக்ஸுடேட் எடிமாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அங்கே ப்ரோட்டீன் வந்து வெளியில் போகாது டிரான்சுடேட்டில், எக்ஸுடேட்டில் ப்ரோட்டீன்ஸ் வந்து வெளியில் போகும். This leads to escape of the protein. அதேதான், இட்ஸ் given in words that இது வந்து spelling against tuber. So the என்ன நடக்கும்னா WBCs will stick to the vascular endothelium. So endothelium, இந்த endotheliumல வந்துட்டு ஸ்டிக் ஆகிட்டு என்ன பண்ணுவோம், மூவ் அண்ட் மைக்ரேட் த்ரூ த கேப்ஸ். ஸோ இந்த ஆக்சுவலி நம்ம ஹீரோ போய் வெள்ளன் கூட சண்டை போடணும், அது பேரை வந்துட்டு இமிக்ரேஷன். அவர் வந்து வெளியில் போகணும். ஸோ தட் ப்ராசஸ் கால் இமிக்ரேஷன். இப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார், WBC ஹீரோ வந்துட்டு நம்மளோட பிளட் வெசல்ஸில் இருக்க கேப்ஸ் மூலிமா வெளியில் போகணும். ஸோ அவர் என்ன பண்ணுவார், எண்டோதீலியல் செல்ஸ் கிட்ட வந்துட்டு எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துக்கு ரோல் ஆகி போயிட்டு அது வழியாக வெளியில் போகிறது தான் பிளான். ஸோ இதுதான் அவர் ட்ரை பண்ணார். ஸோ செல்லுலார் ஈவெண்ட்ஸில் வந்துட்டு வில் சி ஈவன் மோர் டீட்டெயில் அவர் எப்படி வெளியில் போவார் சொல்லிட்டு, ஹீரோ எப்படி வெளியில் போயிட்டு சண்டை போட போகிறாருன்னு we going to see now in the next video. I'm going to stop this video with the vascular event first part. So vascular eventல ரெண்டு பார்ட் இருக்கு. First part I'm going to finish, second part of vascular events இருக்கு, அதுக்கப்புறம் cellular events இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு லூஸ் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார், ட்ரிபிள் ரெஸ்பான்ஸ், இந்த ரெட் லைன் ரெஸ்பான்ஸ். இப்போ வந்துட்டு இப்போ யாரோ உங்கள் கையில் இப்படி ஸ்க்ராச் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரெட் லைன் ஃபார்ம் ஆகும். வித்தின் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஃபார்ம் ஆகும். என்னன்னா அங்கே வந்து வேசோ டைலேட்டேஷன் நடக்கும். ஸோ இன்க்ரீஸ் பிளட் வால்யூம் வில் இன்க்ரீஸ். ஸோ தேர் பி வார்ம்த் அண்ட் ரெட்னஸ். அகெயின் வந்துட்டு ஃப்ளார் இந்த பிரைட்டிஷ் ரெட்டிஷ் அப்பியரன்ஸ் சரௌண்டிங் த ரெட் லைன். இந்த ரெட் லைன் சுற்றி ரெட்டிஷ் அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஃப்ளார். It is due to vasodilatation of the adjacent arteries. Adjacent arteries vasodilate ஆகுறதுனால இருக்கும். Next வந்து wheal formation. The swelling in edema, a transudate edema will be seen. Swelling will be seen as they will cause and transudate edema. And the second half will be seen in the next video. Bye.